அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்றதுக்காக வேண்டி வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி உலக பணக்காரராக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன வகையான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ராபர்ட் டி கியோசகி அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் ரிச் டாட் புவர் டாட் பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அதை தொடர்ந்து கேஷ் ஃப்ளோ கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு காசை எந்தளவு எப்படி கையாளணுங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் பகிர்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி அரசு பணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பணியில், அந்த அரசு பணிக்கு இன்றைக்கி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கரூர் கூட்ட நெரிசலில் இறந்த மக்களுக்கு அரசு சார்ந்த பணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் நியமிக்கும் பொழுது அதை மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருமுருகன் அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் நீதி அரசர் சரியான ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு வருடத்திற்கு 40-50 லட்சம் பேர் படித்து முடிச்சுட்டு வெளியே வராங்க அப்படின்னா, அரசு பணிக்காக வேண்டியன்னு அர்ப்பணித்து இன்றைக்கி படிக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பணி கூட்ட நெரிசலில் இறந்து போகக்கூடிய நபர்களுக்கு கொடுத்தா அது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். படித்த இளைஞர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது, அதை பற்றியான ஒரு விஷயத்தை நான் என்னோடய அனுபவத்தில் நான் பகிர்றதில் கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக இதில் மாற்றம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். என்ன விஷயம் அப்படிங்கிறத கவனிக்கலாம். ஈனா எம்ப்ளாய், செல்ஃப் எம்ப்ளாய், பிஸ்னஸ்மேன், இன்வெஸ்டர். இந்த உலகத்தில் இந்த 4 வகையான மக்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எம்ப்ளாய் அப்படின்னா தனியாக வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபர். செல்ஃப் எம்ப்ளாயினா சுய தொழில், டீ கடை, மளிகை கடை, பொட்டி கடை, இந்த மாதிரியான கடையை வச்சு வியாபாரம் பண்ணுற நபர். பிஸ்னஸ்மேன்னா ஒரு 100 நபர்கள், 500, 1000 நபர்களுக்கு வச்சு வேலை கொடுக்கக்கூடிய நபர். இன்வெஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜி, ஸ்கூலு, ரெசிடென்சி, இது மாதிரியான பணத்தை போட்டு அதை வியாபாரம், சேல்ஸ், பணத்தை போட்டு பணம் எடுக்கக்கூடிய நபர்கள். இவங்களோட வாழ்க்கையும் நான் மெர்ச் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அரசு பணியாளராக இருந்தாலும் கூட அவர் ஒன் ஆஃப் த எம்ப்ளாய். இன்றைக்கி தப்பாக எடுத்துக்க வேண்டாம், மாவட்ட ஆட்சியாளராக இருந்தாலும் கூட அவர் எம்ப்ளாயி தான், மாற்று கருத்தே கிடையாது. மக்களுக்கான ஒரு சேவகன். இன்றைக்கி அது மாதிரி எடுத்தீங்கன்னா வட்டம், மாவட்டம், விஓ, ஆர்ஐ, தாசில்தார், பிடிஓ, இந்த மாதிரி எந்த அரசு பணியாளராக இருந்தாலும் கூட அவர் எம்ப்ளாயி தான், மாற்று கருத்து கிடையாது, மக்களுக்கான ஒரு சேவகர். அப்படிங்கும்போது இவர் யார் கேரட்டில் வருவாங்கன்னா, எம்ப்ளாயோட கேரட்டில் தான் வருவாங்க. இவங்க 2 பேரும் ஒரே ரகம், இண்டிவிஜுவல். இன்றைக்கி அரசு பணியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எம்ப்ளாயி தான். அப்போ அந்த எம்ப்ளாயி அப்படின்னா அவர் வேலைக்கு போனால் அவர் குடும்பத்திற்குள்ள அவருக்கு மட்டும்தான் வருமானம் இருக்குது. இன்னொன்று லிமிட்டட் இன்கம். இன்றைக்கி மாதம் 1 லட்ச ரூபானா 1 லட்சம் தான், 50,000னா 50,000 ரூபா. அதே மாதிரி ஆக்டிவ் இன்கம். அந்த அரசு பணியாளர் வேலைக்கு போய் அந்த வேலையை செஞ்சால் தான் அவருக்கு வருமானம், இல்லைனா அவருக்கு வருமானம் கிடையாது. உழைப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு 95% இருக்குது, வருமானம்னு பார்த்திங்கன்னா ஒரு 5% தான் இருக்குது. இவங்க எல்லாமே வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருக்காங்க. யார் மாவட்ட ஆட்சியாளராக இருந்தாலும் அவரும் ஒரு எம்ப்ளாயி தான், மாற்று கருத்து கிடையாது. மக்களுக்கான ஒரு சேவகன், மக்கள் நியமிக்கப்பட்ட, மக்களுக்காக வேண்டி வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக நியமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த சைடில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு டீமு, அவங்களுக்கு ஒரு குழு, அவங்கன்னு ஒரு பிரான்ச்சை உற்பத்தி பண்ணி அதன் மூலயமா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக மாறுறாங்க. அப்படின்னா பிஸ்னஸ்மேன் அப்படின்னா இன்றைக்கி திருச்சியில் சாரதா, ஸ்போர்த்திஸ், மங்கள, ரத்னா ஜுவல்லர்ஸ், இது மாதிரிலாம் கடையை எடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கி 100 நபர், 500 நபர், 1000 நபர், 2000 நபர் வேலை செய்கிறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் ஒர்க்கு. அந்த டீம் ஒர்க் மூலயமா அந்த கம்பெனிக்கு அதிகப்படியான வருமானம் வருது. அவங்களுடைய அடுத்த படிநிலை அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே லிமிட்டட் இன்கம், வேலைக்கு போகக்கூடிய நபர்கள். ஆனால் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் அன்லிமிட்டடான வருமானம் சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி அரசு பணியாளர்கள் ஆகணும் அப்படின்னா நிறையா நபர்களுக்கான ஒரு எண்ணம் என்ன, கவர்மெண்ட் வேலை அப்படின்னா நிரந்தரமான ஒரு வேலை, நிலையான ஒரு வருமானம் அப்படின்ட்டு. அது 2000க்கு முன்னாடி கவர்மெண்ட் வேலைக்கு போன நபர்களுக்கு பென்ஷனு கிடச்சிச்சு, வாரிசு நியமனமும் கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பென்ஷனும் கிடையாது, வாரிசு நியமனமும் கிடையாது. அரசு பணியாளர் என்று சொல்லிக்கலாம், அவ்வளோதான், மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் தொழில் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இது ஆக்டிவ் இன்கம், வேலைக்கு போனால் மட்டும்தான் வருமானம். இங்கே பேசிவ் இன்கம், வேலைக்கு போகலைனாலும் இன்றைக்கி வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ அப்படின்னு சொல்கிறோம். அவர் ஐயா கோவிட்டில் தவறி போயிட்டாங்க. அவர் தவறி போனதுனால அவர் குடும்பத்துக்கு வருமானம் போகாமல் இருக்கா அப்படின்னா இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒரு பிரான்ச் கிளைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க, மேன் பவரை உருவாக்கி வச்சுருக்காங்க, சேல்ஸ்மேனை அதுக்கான கஸ்டமரை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பதிவை சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது, இவரோட உழைப்புன்னு பார்த்திங்கன்னா வெறும் 5%, 95% வருமானம் இருக்குது.
அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் சாகுனி வேலைக்கு போகணும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு 5லேருந்து ஒரு 10 வருஷம் தொழில் ஆரம்பித்து அதற்கான ஒரு திட்டத்தையும் அதுக்கான ஒரு பிளானை போட்டு ரெகுலராக இன்கம் வர்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா தலைமுறைக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது